உங்கள் எண்ணமும் உணர்வும் ரொம்ப முக்கியமானதில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் விதவிதமாக யோசிச்சுட்டும் உணர்ந்துட்டும் இருக்கீங்க. எந்த மாதிரியான தகவல் உங்களுக்குள்ளே போகுதுன்றதை பொறுத்து உங்கள் கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க மன ரீதியானது தான். இதில் ஆன்மீகமும் இல்லை, உயிர்நிலையும் இல்லை. ஆன்மீகம்ன்றது முழுக்க உயிர் சம்பந்தப்பட்டது. அதனால் எதை நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறீங்களோ அது எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி உணர்றீங்கன்றது இல்லை. தியானலிங்கத்தோட நோக்கமே நீங்கள் இந்த பரிமாணத்தை எண்ணத்து அளவுலையோ உணர்ச்சி அளவுலையோ இல்லாமல் ரொம்ப ஆழமாக அனுபவிக்கணுன்றது தான். இது நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலையும் திறந்த நிலையில் இருக்கிறதும் தான். எதையும் யோசிக்க தேவையில்லை, எதையும் உணர தேவையில்லை, வழிபட வேண்டியதில்லை, பிரார்த்தனை செய்ய தேவையில்லை, எதையும் கேட்க தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். உங்கள் உயிர் சக்தியோட தீவிரத்தை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லா வாழ்கிறீங்க, எவ்வளோ நல்லா சிந்திக்கிறீங்க, எவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க, எவ்வளோ நல்லா உணர்றீங்க, எவ்வளோ நல்லா செயல்படுறீங்கன்றது எல்லாமே உங்கள் சக்திகள் எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. தியானலிங்கம் உங்கள் உயிரை அந்த நிலை